ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வீத லீடர்ஸ் இயக்கத்தை சார்ந்த திரு கருநாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் பாஜகவிலிருந்து விலகியிருக்கீங்க. ஸோ முதல் முறையாக இப்போ தான் அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முதல்ல இவ்வளோ காலம் நீண்ட காலம் பயணிச்சிருக்கீங்க பாஜகவிலேருந்து. ஸோ இதுலேருந்து வெளியில் வரும்போது எப்படி இருந்தது? முதல்ல வெளியில் வரும்போது ஒரு மன வருத்தம் இருக்க தான் செஞ்சது. ஆனால் நம்ம எதுக்காக வெளியே போகிறோம் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது நினைக்கும் போது அது மனசு சமனாகிடுச்சு. ஓகே. எந்த புள்ளி நம்மளை அந்த இதை நோக்கி தள்ளுது? இல்லை, இப்போ புது புள்ளின்னா உங்கள்கிட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தலைவர்கள் தான் வெற்றியை நிர்ணயிக்கிறாங்க. கட்டமைப்பு, அமைப்பு ரீதியான செயல்பாடுகள் மட்டுமே ஒரு கட்சியோட வெற்றியை நிர்ணயிக்கிறது இல்லை. மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர்கள் யார், அவர்கள் தான் வெற்றியை நிர்ணயிக்கிறாங்க. அதை தான் நம்ம கடந்த நான் பிறந்த காலத்திலேருந்து பார்த்துட்ருக்கேன். டிஎம்கேயா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தாங்க, கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, அதிலிருந்து விலகி புரட்சி தலைவர் இருந்தார், புரட்சி தலைவி இருந்தாங்க, கேப்டன் விஜயகாந்த் வந்தாங்க, கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தாங்க. எல்லாமே ஒரு ஒற்றை தலைமையை பார்த்து தான் மக்கள் போனாங்க. வெற்றியை நிர்ணயிக்கிறது அந்த சக்திகள் தான். அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸ், அப்புறம் அன்புமணி ஐயா. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைப்பு ரீதியாக இருக்கும், எல்லா இடத்துலையும் அமைப்பு இருக்கும், செயலாளர், மாநில. ஆனால் அவங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறவே முடியல. நல்லகண்ண ஐயா போன்றவர்கள் இருந்தால் கூட அவங்கள பொதுவான தலைவராக பார்த்தாங்க கூட ஒரு அரசியல் இதாக. இப்போ விஜயும் கூட ஒரு மக்கள் தலைவராக இருக்காருன்னா 30 வருஷமாக திரைத்துறையில் அவருக்குன்னு ஒரு தக்க இடத்தை பிடிச்சி 25 வருஷமாக விஜய் மக்கள் இயக்கம் நடத்தி, மக்கள் இயக்கம் அரசியல் இயக்கமாக மாறி இன்றைக்கி வெற்றியை பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு தனிநபர் மக்கள் சக்தி மிக்க தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களைப் போல தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு தலைவர் இல்லை என்ற வருத்தம் இருந்தது. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அதை அந்த அந்த தலைமையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் நாங்கள்லாம் நினச்சி தான் வெளியில் வந்தோம். அது ஏற்கனவே மக்கள்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஈர்ப்பு, நம்பிக்கை, அவருடைய துணிச்சலான பேச்சுக்கள், பேட்டிகள், தெளிவான கருத்துக்களை எடுத்து வைக்கிற அந்த திறமை, எந்த துறையாக இருந்தாலும் அதில் கருத்து சொல்லக்கூடிய ஆற்றல், எல்லோர்ட்டையும் எளிமையாக பழகக்கூடிய அந்த அன்பு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்கள்கிட்ட எல்லா வீடுகள்லையும் போய் ரீச் ஆகிருக்கார். அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாதாரண சின்ன வயசு பிள்ளையிலேருந்து முதியவர்கள் வரை, இளைஞர்கள் வரை அந்த அண்ணாமலை என்ற ஒரு தனி மனிதர், ஒரு சாமானியர் போய் சேர்ந்துருக்காரு. அந்த அடிப்படையில் நம்மளும் அவர் கூட நம்ம சேர்ந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற நோக்கம்தான். ரெண்டாவது, வாய்ப்புகள் எங்களுக்கு எல்லாம் பிஜேபியில் நிறையா நேரங்களில் மறுக்கப்பட்டுகிட்டே இருக்குது. ஒரு மக்கள் தலைவருக்கு கீழே பணியாற்றணும். இது ஒரு அமைப்பினுடைய தலைவர்களாக இருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற தலைவர்லேருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள், தமிழிசை அவர்கள், பொன்னார், அவங்கெல்லாம் அந்த அமைப்போட பாஜகங்கிற கட்சியோட தலைவர்களாக இருக்காங்க. மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாத தலைவர்களாக இருக்காங்க. அதுதான் மெயினாக நம்ம அடுத்த கட்ட முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக. அப்போ மக்கள் உங்கள் மேலே விமர்சனம் வைப்பாங்கல்ல. ஸோ எனக்கு சீட்டு கிடைக்காதனால நான் இங்கேருந்து வெளியில் வர்றேன் அப்படின்னா, அப்போ உங்கள்கிட்ட எங்கே இருக்குது இங்கே சித்தாந்தம்? ஸோ ஐடியாலஜிக்கலாக இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் முன்வைக்கப்படும். இல்லை, வாய்ப்பு அதை எப்படி எதிர்கொள்ளுங்க? அது இல்லைங்க, நீங்கள் நான் சொல்கிற பதில கேள்வியை எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. நாகராஜனுக்காக பேசுகிற பேச்சு இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நிர்வாகிகளுக்காக பேசுகிற பேச்சு. அப்போ அது என்ன நடக்கும்? கட்சியில் ஒரு முக்கியமான வேலை, மாநாடு, கருத்துக்கள்லாம் கூடி பேசி கலந்து பேசுகிறோம். அதே நேரத்தில் ஒரு தேர்தல் கூட்டணியை பற்றி நம்ம கூடி பேசுகிறது இல்லை. கூட்டணியில் எந்த இடங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கருத்துக்கள் கூட பரிமாற்றமே கிடையாது. அதில் 2024 72 சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம 2வது இடம் பிடிச்சிருந்தோம். அந்த 72 இடங்களில் கூட்டணியில் ஒரு 10-15 இடம் போகும். மீதி இருக்கிற இடங்களில் நம்ம 27 இடங்கள் வாங்கியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்ல வெற்றி பெற்றிருக்கலாம். ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ அன்புமணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க 4 இடங்களில், நம்ம ஒரு இடத்துல தான் பெற்றிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு சரியான இடங்களை பெற்றிருந்தால் கூடுதல் இடங்களை கூட பெற்றிருக்க முடியும். அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாருமே வைக்கக்கூடிய கருத்து இந்த சீட்டு விவகாரத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க பாஜக அப்படிங்கிற ஒரு வாதம். ஸோ ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த சீட்டு விவகாரம் எல்லாமே வந்து 2 கட்சிகளுமே சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அதிமுக தலைமையும் அதற்கான இசைவு கொடுத்து வரணும் இல்லை. ஸோ பாஜக மட்டுமே இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுச்சு, அதுவும் தமிழக பாஜக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வாதம் சரியான வாதமாக இருக்குமா? சார் அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, கூட்டணி தலைவர் என்ன வேணாலும் பேசுவாங்க. நம்ம ஒரு சக்திமிக்க கட்சி தானே. நீங்கள் அவங்கள சார்ந்து நீங்கள் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தா தமிழகத்தில் பாஜக இருக்கு. இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தா நம்ம இயங்குறாங்க பாஜக. அப்போ இவங்க ஒரு சக்திமிக்க ஏறத்தாழ 20 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிற அந்தஸ்து பாஜகவுக்கு இருக்கா? இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அப்படிலாம் இறங்கி போகணுங்கிற அவசியம் இல்லை. அதை பற்றி விவாதித்து பிரயோஜனம் இல்லை. வேற முடிவு எடுத்தோம்னா நான் முதல்ல சொன்ன கருத்து தான், மக்கள் தலைவர். கட்சியில் அதிகாரம் படைத்த மாநில தலைவர் வேற, மக்கள்கிட்ட செல்வாக்கு படைத்த தலைவர் வேற. ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுதான் நம்ம திரு அண்ணாமலை அவர்களை ஒரு 5 ஆண்டுகள் அவரோட பணியாற்றி இருக்கிறோம். அவர் துணைத் தலைவராக இருக்கும்போதும் சரி, அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்ற போதும் சரி, அவருடைய செயல்பாடுகள் ஆற்றெல்லாம் கூட இருந்து பார்க்குறோம்லங்க. திடீர்னு கண்ணம் கட்டிட்டு அண்ணாமலை வாழ்கன்னு நம்ம போயிடல. அவர்கிட்ட இருக்கிற திறமை, நல்ல பண்புகள், ஒரு தெளிவான ஆற்றல், எல்லாத்துக்கும் விரல் நுனியில் ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் அவருடைய எக்ஸ் பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொரு நேற்றுக்கு முன்தினம் கூட மருத்துவக் கல்லூரி இடங்கள் 600 இடங்கள் குறைதலன்னு அவருடைய அறிக்கையை படித்து பல பேர், அதுக்கு பிறகு தான் எல்லா தலைவர்களும் அறிக்கை கொடுக்குறாங்க. மாநில அமைச்சர் அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. எல்லாமே அப்புறம் தான் உருவாகுது. அப்போ எது நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதிக்குது, தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய பாதிக்குது, தமிழ்நாட்டுக்கு மருத்துவர் இடங்கள் அதிகம் கிடைச்சதும் மறுபடியும் 600 பின்னாடி போகிறோமே அப்படிங்கிற அந்த அறிக்கை இருக்குது பாருங்க. இது உடனே பண்ணுறாருல. இந்த மாதிரி ஒரு தெளிவு பெற்ற ஒரு தலைவர் பின்னாடி செயல்படுவோமே. ஏன்னா உடனே நாளைக்கு என்ன எலெக்ஷன் வரப்போதா, சீட்டுக்காக நீங்கள் எல்லாம் முடிவு எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். நான் இல்லை, என்னை மாதிரி நூற்றுக்கணக்கான தலைவர்கள் அந்த மனசு விரும்பி இருக்காங்க, வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். நான் மக்கள் தலைவர் பின்னாடி இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். உடனே எலெக்ஷன் வருதா, எம்எல்ஏ எலெக்ஷன் நாளைக்கு வரப்போதா, நாளைக்கு சீட்டு கொடுத்துருவாரு, அப்பா நம்ம அவர் பின்னாடி போயிடுவோம், இங்கே சீட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு போகிறதுக்கு. உடனே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதா, இதுக்கு 3 வருஷம் இருக்குது, அதுக்கு 5 வருஷம் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. ஒரு தெளிவான மக்கள் தலைவர் பின்னாடி, மக்களுக்கு ஒரு மக்களே விரும்பி போற்றத்தக்க தலைவர். அது அது பிஜேபின்னு இல்லை, எந்த கட்சியிலையும் சரி, மக்களுக்கான தலைவரை ஒருத்தர ஒற்றை முகத்தை தான் தமிழ்நாடு எதிர்பார்க்குது. அந்த தமிழ்நாட்டுடைய உரிமையை அவர் தான் பெற்றுத்தர முடியும்னு நினைக்குது. அப்போ அதுக்கு அண்ணாமலை சரியான தலைவராக இருப்பார் அப்படிங்கிறது தான் நோக்கம். இயக்கமாக இப்போ இருக்காங்க, இனிமேல் அரசியல் இயக்கமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இங்கே திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு நிறைய கட்சிகள் இருக்காங்க. வீத லீடர்ஸ் இயக்கம், ஸோ அண்ணாமலை தலைமையிலான அந்த புதிய அரசியல் இயக்கம் தன்னை என்னவாக அடையாளப்படுத்த போகிறாங்க தமிழ்நாட்டில்? இதில் ஒரு பெரிய கிளாரிட்டியே இல்லாமல் நம்ம எப்படி மக்கள் கிட்ட போய் இந்த அரசியல் இயக்கத்தை கொண்டு போய் சேர்ப்போம்? கிளாரிட்டி தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காருங்க. சமூக நீதி இருக்கணும், சரியான ஒரு அந்த பார்வையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் ஒரு பொதுவான நோக்கத்தோட, அன்றைக்கி அமெரிக்காவில் பேசும்போது கூட பேசியிருக்கிறாரு. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் யாராக இருந்தாலும் சரி, தமிழருங்கிற வட்டத்தில் நம்ம எல்லோரும் இருக்கணும். அந்த வட்டம் பெரிய வட்டமாக இருக்கணும், அது சுருங்கிடக்கூடாது. அது கூட ஒரு கொள்கை தான். சமூக நீதியை நிலைநாட்டுவோங்கிறது ஒரு கொள்கை தான். தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுப்போம். நான் பாரதியனாக இருக்கலாம், ஆனால் பச்சை தமிழனாக இருப்பேன், தமிழ் மக்களுக்கு உரிமை குரல் கொடுப்பேன். இதை தானே எல்லோரும் செய்கிறாங்க. இதை நம்ம இன்னும் ஆணித்தரமாக உறுதியாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் செய்வேங்கிறாரு. இதை விட நமக்கு என்ன வேணும்? இல்லை, அவருடைய இந்த சமீபத்திய காணொலிகள் குறிப்பாக சொல்ல போனோம்னா முதல் பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணார். அதற்கு பிறகாக இந்த ட்ரக்ஸை பற்றி பேசின ஒரு காணொலி. இந்த 2 காணொலிகளையும் வச்சு பார்க்கும்பொழுது தமிழ் தேசியத்தினுடைய அந்த சாயல் அப்படிங்கிறது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சீமான் அவர்கள் பேசக்கூடிய அந்த அரசியல் அப்படிங்கிறது நிறைய அண்ணாமலை கிட்ட வெளிப்படுறதை பார்க்க முடியுது. ஸோ ஒருவேளை தமிழ் தேசிய அரசியலை இங்கே தமிழ்நாட்டில் முன்னேற்ற போகிறாரோ? தமிழர் அரசியலை முன்னேற்ற போகிறார். ஓகே, தமிழ் தேசிய அரசியலாங்கிறது தலைவர் தான் சொல்லணும். அவர் சொல்லாமல் நானே ஒன்று அறிவிக்க முடியாது. தமிழை அதிகமாக பேசுனா சீமான் பேசுகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மற்ற ஸ்டாலின் அவர்கள், மற்ற தலைவர்கள்
விஜய் அவர்கள்லாம் பேசலைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க எல்லாருமே ஒரு திராவிட இயக்கத்திற்கான அந்த அரசியலை பேசும்பொழுது, ஸோ அது தமிழ் தேசிய அரசியலுக்கான அந்த சாயல் அங்க வெளிப்படல. ஸோ ஆனா அண்ணாமலை அவர்கள் திராவிட அரசியல பெருசா டச் பண்ணாம, தமிழருக்கான இது நான் மண் சார்ந்த அரசியல முன்னெடுக்க போறேன், இந்த மண்ணுக்கான அரசியல பேச போறேன் அப்படிங்கிறப்போ அந்த தமிழ் தேசிய அரசியல் வெளிப்படல. நிச்சயமா மண் சார்ந்த அரசியலை தான் முன்னெடுக்க போறாரு. அப்போ பிஜேபி மண் சார்ந்த அரசியல் அதுக்கு எதிராக யார் நின்னாலும் அவங்க எதிர்த்து தான் பேசணும். எதிர நிற்கிறது யாருன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி மண் சார்ந்த ஒரு பிரச்சனை வேணும், இந்தியை திணிக்கக்கூடாது, அதனால் இந்தியை திணிக்கத்தான் ஆகணுங்கிறது கட்டாயம் இல்லை. அதை இவர் அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. இது ஒரு சின்ன உதாரணம். இப்போ மும்மொழி திட்டத்திலேயே நீங்கள் முதல்ல சொன்ன உத்தரவாதத்தை ஏன் மீறுறீங்கன்னு ஃபஸ்ட்டு அறிக்கை கொடுத்தது திரு அண்ணாமலை தான். அப்புறமேல் தான் மற்றவங்கெல்லாம் அதை பற்றி பேசுனாங்க. 9ஆம் 10ஆம் வகுப்பு இந்த ஆண்டே படிக்கணுங்கிறது இல்லை, நீங்கள் 32 தான் கொண்டு வரீங்க, 31 தான் கொண்டு வரீங்க, இப்படிலாம் பல கருத்துக்களை எடுத்து வச்சோன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ கிடையாது, இப்போ படித்து வர்றவன் 9, 10 வரும்போது படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மண் சார்ந்து மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது தப்பு இல்லையே. இந்த அரசியல் தமிழ்னு பேசுறது தானேங்க நம்ம கடமை. கண்டிப்பா அதை அங்கேருந்து பேச முடியலைங்கிறது தானே அவருடைய வருத்தம். இப்போ அவர் தெளிவாக பேசுகிறாரு. எனக்கு இதில் ஒரு 2 கேள்விகள். அதாவது அண்ணாமலை அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து ஒருவேளை பேசினார் அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்கள் எங்கே பயணிச்சு வந்தீங்க, இவ்வளவு நாள் யாருக்கு ஆதரவாக பேசிட்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஒருவேளை ஆதரவாக இருக்காம ஒரு ஒரு நடுநிலை போக்கோட ஓகே ஹிந்தியும் இங்கே படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களை முன்வைக்கிறாரு அப்படின்னா, இங்கே அப்போ நீங்கள் பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும். இதை எப்படி கையாள போறீங்க? இல்லை, இதில் ஒன்றும் கையாளுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. 22,500 மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஹிந்தி படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் ஸ்டூடெண்ட்டு. அது வந்து யாரும் திணிக்கிறது இல்லை. அந்த ஸ்டூடெண்ட்டு அங்கே வந்து கிளாஸ் இருக்குது, அந்த வகுப்பில் சேர்றாங்க, படிக்கிறாங்க. படிக்கணுங்கிற கட்டாயம் வரும்போது தான் எங்கள் மக்கள்கிட்ட பிரச்சனையே வருது. திராவிட உணர்வுகள் வேறு, தமிழக உணர்வுகள் வேறு. திராவிட உணர்வுகள்ங்கிறது நம்ம 5 மாநிலத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பட் யாருமே அங்கெல்லாம் திராவிடம்னு சொல்கிறதே இல்லை. நீங்கள் கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ தெலுங்கானா ஆந்திரா யாருமே திராவிடம் பேசுகிறதே இல்லை. திராவிடம்னா அவங்க என்னென்னு தெரியறதில்ல, மறந்துட்டாங்க. அவங்க நாங்கள் கன்னடியன், நாங்கள் கேரளா, நாங்கள் வந்து ஆந்திரா, நாங்கள் தெலுங்கானா, அப்படி தான் அந்த பிராந்திய உணர்வு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தமிழர்கள் உணர்வு இங்கே இருக்குது. அந்த உணர்வுகளை முழுமையாக அவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கான அந்த உரிமையை பெற்றுத்தரக்கூடிய இயக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலையோடைய நோக்கம். இதில் வந்து நீங்கள் பாஜகன்னு சொல்கிறது வேறு, மத்திய அரசுங்கிறது வேறு. பாஜக அரசுன்னு நீங்கள் மத்திய அரசுனுடைய பணிகளில் தமிழருக்கு எதாக இருந்தால் நம்ம எடுத்து தான் பேசுவோம். நீங்கள் பாஜகங்கிற ஒரு அரசியல் இயக்கமாக நீங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய அரசில் ஒரு சுற்றறிக்கை வருது, இந்த சுற்றறிக்கை முழுமையாக இந்தியில் வருதுன்னா நம்ம கேட்கலாம். ஏன் முழுமையாக நீங்கள் ஹிந்தியில் அனுப்புறீங்க, ஆங்கிலத்தில் அனுப்புங்க, அப்போ தானே இங்கே இருக்கவங்களுக்கு புரியும். இதை சொல்கிறதுக்கு இந்த இடத்துல தான் இவ்வளவு நாள் அதே மாதிரியான விவகாரத்தை தானே பின்பற்றிட்டு இருந்தாங்க மத்திய அரசு. ஸோ அப்போதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு நபராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கேட்கல. எப்பவுமே இதை எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை, எப்போவுமே நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம். திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கூட அவர் சில கோரிக்கைகளை மத்திய அரசு இருக்கும்போது தமிழர்களுக்கு தேவையான கோரிக்கையாக இருந்தால் அண்ணாமலை அவர்களே எழுதியிருக்காங்க. முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள்ல அண்ணாமலையே வாலண்டியராக கேட்டிருக்காங்க. அது மத்திய அரசோட கொள்கை இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடைக்குதுன்னா முதலமைச்சர் கேட்குறது நம்ம செஞ்சால் என்ன தப்பு இல்லை, உடனே நம்ம அந்த கோரிக்கையை முன் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த பாஜக வேறு, மத்திய அரசு வேறு. மத்திய அரசோட பாலிசி இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், போன திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது அவங்க ஆட்சியில் ஜல்லிக்கட்டுக்கு வந்து எதிராக அவங்க ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றினாங்க. காளை மாடை புலி, சிங்கம், கரடி அதோடு சேர்த்து. இப்போ அதை எதிர்த்து போராடும்போது அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு, பாஜக அமைச்சர்களுக்கு கூட, பிரகாஷ் ஜவடேகர் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டுங்கிறதுனால என்னென்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. காளை மாடை பிடிப்பீங்களா, அது எப்படி பிடிப்பீங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அந்த மாதிரி வேறுபடக்கூடிய விஷயங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ மேகதாதுவில் வந்து மத்திய அரசு ஒரு டக்குன்னு ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க கர்நாடகையும் பாதிக்க இங்கேயும். அப்போ நம்ம மேகதாது கட்டக்கூடாது, ஏற்கனவே பல காவிரியின் நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் மறைக்கிறதுக்காக அங்கங்கே கபினி, ஆரங்கி போன்ற இடங்கள்லாம் கட்டக்கூடிய அணைகள்னால தான் நமக்கு ஏறத்தாழ ஒரு 45 TMC தண்ணி எக்ஸ்ட்ரா அவங்க தேக்கி வைக்க முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதம் 32 TMC கொடுக்கணும், போன மாதம் 9 TMC கொடுத்துருக்கணும், தண்ணியே வரல.
தண்ணியை கொடுக்கல. கர்நாடக அமைச்சரை கேட்டால் தண்ணி இல்லை, எங்கள் அணைக்கட்டிலே தண்ணி இல்லை, மேலாண்மை ஆணையமே எங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குன்னு சொல்லலை, ஏன்னா இங்கே யார்கிட்டையும் தண்ணி இல்லைன்னு தெரியுதுங்கிறாங்க. அப்போ இப்படி இருக்க சூழ்நிலையிலே தண்ணி இல்லைங்கும்போது மேற்கொண்டு ஒரு 70 TMC தண்ணியை நான் தேக்கி வைக்கிறேன் மேகதாதுலன்னா சுத்தமாக தண்ணி வராது. இப்போ இருக்க தண்ணி அதில் வரும்போது வறட்சி இருக்குன்னு சொல்லி அதுலேயும் தேக்கி வச்சா இங்கே எப்படி தண்ணி வரும்? பெங்களூரில் குடிதண்ணீர் தட்டுப்பாடு, அதனால் நாங்கள் தண்ணி கொடுக்க முடியாது, மேட்டூருக்கு தண்ணி வராது, இந்த மாதிரிலாம் செய்யும்போது அப்போ நம்ம உரிமைக்கு இங்கே குரல் கொடுக்க வலுவான அமைப்பு தேவையில்லை. அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அதை கண்டிப்பாக செய்வாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு அவங்களுக்கு வேறுபடு வருது. அண்ணாமலை அவர்களால் பாஜக இருக்கும்பொழுது பெருவாரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அங்கேருந்து வெளியில் வர்றாரு. அப்போ இல்லை, அவர் தான் ஏற்கனவே சொன்னார்ல, நம்மளுடைய குரலை அங்கே இருக்கிற தலைவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, அந்த கருத்து வேறுபாடு இருக்குது. நம்மளுடைய குரலைங்கிறது அது வெறும் சத்தமாக நான் நினைக்கல, அந்த குரலுங்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்ம கலாச்சாரம், நம்ம உரிமை, இந்த மாதிரி விஷயங்கள்ல வேறுபடுறோம். அது எனக்கு ஒரு மன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துன்னு சொல்கிறாரு. மன உறுத்தலோட வேலை பார்த்துருக்கலாம். இன்றைக்கி அந்த மன உறுத்தலேருந்து வெளிவந்து ஒரு சுதந்திரமான தலைவராக தமிழக மக்களுக்கு மண் சார்ந்த உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக இப்போ இருக்காருன்னா அது நமக்கு தமிழக மக்களுக்கு நல்லது தானே. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா பாஜகவில் சேரும் பொழுதே தெரியும்ல, இது ஒரு நேஷனல் பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரியும் தெரியாது அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு சேரும் பொழுதே தெரியும். ஸோ அப்போ தன்னை முன்னிறுத்த கொள்கைகளுக்காக இங்கே பாஜகவில் இணைஞ்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா சமூக வலைதளங்களில் முழுக்க வைக்கக்கூடிய விமர்சனங்களாக தான் இருக்குது. தன்னை முன்னிறுத்துக்கிறதுக்காக தான் பாஜகவில் இணைஞ்சாரு, தன்னை முன்னிறுத்திக்கிட்டாரு நல்லா. ஸோ கடைசியில் பார்த்தா இன்றைக்கு வேற ஒரு இயக்கம் தொடங்க போறாரு. ஸோ அவர் ஒரு முன்னிறுத்துறதுக்காக தான் கட்சியில் இணைஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதாவது ஒருத்தர் 100 மீட்டர் ஓட வாய்ப்பு கொடுக்குறோம் இந்தியாவிலேருந்து, ஏஷியாவில் போய் கோல்டு மெடல் வாங்கிடுறாரு. இது இந்தியாவுக்கு வெற்றி. இந்த வாய்ப்பு நான் கொடுத்ததுனால தான் அவன் ஜெயிச்சாங்கிறதா, இல்லை அவன் ஓட திறமை இருந்ததுனால ஜெயிச்சாங்கிறதா? ரெண்டும் இருக்குல்ல. அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து ஒரு 9 வருஷம் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்து, கடுமையான அதிகாரியாக இருந்து அவருடைய திறமையை வெளிக்காட்டினதுனால கர்நாடகாவில் இருந்து அவர் வந்து ஒரு கன்னடத்தில் ஒரு சிங்கம் என்ற ஒரு பெயர் எடுத்த ஒரு தலைவராக இருந்தவர் கொண்டு வந்து நம்ம கட்சியில் இருக்கிறோம். அப்போ கட்சியிலே நினச்சிருப்பாங்கள்ல, இப்படி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இங்கே வந்தால் நல்லது, கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிக்கு இது பயன்படும் அவங்க நினச்சிருக்கலாம் இல்லையா? அதுவும் தவறு இல்லையே. ஒரு சரியான ஒரு தலைவர் இப்போ இங்கே வந்து சேரும்போது அப்போ 37 வயசு, இப்போ 42 வயசு. ஒரு 37 வயசில் ஒருத்தரை பிடிச்சி ஐபிஎஸ் அணி சர்வீஸ்லேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு கட்சியில் சேர்த்து இங்கே அவருடைய திறமையெல்லாம் இங்கே பயன்படுத்தி அவரை தலைவராக்கணும் அப்படின்னா அந்த தகுதி அவருக்கு இருந்துச்சுல. ரெண்டையும் பார்க்கணும்ல. அந்த தகுதி இருந்ததுனால தானே அவர் அதை தலைமை ஏற்கிறதுக்கு சக்தி இருக்குது, அதை மேலே கொண்டு வர்றாரு. சாதாரண இன்றைக்கி பல தலைவர்கள் சொல்லலாம். அதனால் அவர் வந்து முன்னாடி பின்னாடி கட்சி அண்ணாமலைக்கு முன்னாடி பின்னாடிலாம் பேசுகிறாங்க. சில பேர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எப்பவும் போல தான் இருந்துச்சுங்கிறாங்க. சில பேர் உண்மையிலே குக்கிராமங்கள் வரை இளைஞர்கள் பிஜேபி பக்கம் வந்ததுக்கு அண்ணாமலையுடைய தலைமை ஒரு காரணங்கிறத உங்கள் மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அதில் ஒரு சின்ன ஒரு பளிச்சுன்னு பிஜேபி எல்லா பக்கமும் டக்குன்னு ஒரே நேரத்தில் ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். அதுக்கு காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி. உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத அந்த ப்ரிவிலேஜ் வந்து கிடைச்சிது. ஸோ எல்லா சலுகைகளுமே இந்த கட்சி கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு இந்த கட்சியை உதறிட்டு போயிட்டீங்க. அதுதாங்க தப்பு. யாருக்கு கொடுத்தீங்க? 100 மீட்டர் ஓடுனா கோல்டு மெடல் வாங்குவாருன்னு தெரிஞ்சு அப்புறம் தானே அவரை அனுப்புகிறோம். அதே மாதிரி இந்த அண்ணாமலைங்கிற நபர் சரியான ஆளாக இருக்கார். இவருக்கு நம்ம வாய்ப்பெல்லாம் கொடுத்தா பெரிய தலைவராக நம்ம கட்சியை வளர்ப்பார் நினச்சாங்க. கட்சியை வளர்த்தாரு, தப்பு கிடையாது. இன்றைக்கி அவருடைய வளர்ச்சிக்கு பிடிக்கலை பல பேருக்கு. அவருடைய வளர்ச்சிக்கு எதிராக செயல்பட்டாங்கிறதுக்கு உதாரணம் அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம தனித்து போட்டியிடுவோம், 21 நம்ம இத்தனை சீட்டு கேட்டோம், திருப்பி நம்மளை அவமானப்படுத்தி அவ்வளோதான் கொடுத்தாங்க. உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு 6% சீட் தரேன், 5% சீட் தரேன்னு சொன்னாங்க. நம்ம 15-20% சீட்டு கேட்டோம். சென்னையில் 200 வார்டு இருக்குன்னா எங்களுக்கு 40 வார்டு கொடுன்னு கேட்டால் அவங்க 4 வார்டு தரேன், 2 வார்டு தரேன்னாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தாங்க சகிக்கிறது? அப்போ எப்படி தாங்க பாஜக வளருன்னு ஒரு குரல் அவர்கிட்ட இருந்துகிட்டே தானே இருந்துச்சு. அதே காரணத்தில் நீங்கள் 2024 தேர்தலோட நீங்கள் 2026 அதே வேகத்தில் நீங்கள் கொண்டு போகன்னு சொல்லியிருந்தா நிலைமை என்ன இருக்கும்?
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இருந்தால் நான் கூட்டணி வரமாட்டேன்னு சொன்னதுனால தானே வேற ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சு. எல்லாம் ஒரு தலைவர்கள் வந்து சொல்லுவாங்களா, அவர் தலைவரா இருந்தா நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், இதுல என்ன சந்தேகம்? எடப்பாடி ஐயா ஒரு உள்துறை அமைச்சர் வந்து சென்னையில காத்திருக்காங்க, அவர் பேட்டிக்கே வரலையேங்க. இவருடைய பதவி முடிவுக்கு வந்த பிறகு இன்னொருத்தர் வந்து அங்க திரு நயினா நாகேந்திரன் அவர்களை அமர வைத்த பிறகு தானங்க ராஜினாமா பண்ணி அமர வச்சு அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட பிறகு தானங்க அவர் பேட்டி கொடுக்க வர்றாரு. ஒரு மாபெரும் தலைவர் அமித்ஷா அவர்களை எவ்வளோ நேரம் எடப்பாடி காக்க வச்சாரு. அப்போ நீங்கள் கேட்குறீங்களா கேள்வி? அப்படிலாம் சொல்லுவாங்களா? ஒருத்தர் மலங்கினா தான் இன்னொருத்தர் வரும்னு சொல்லுவாங்களா? அதைத்தான் கண்கூட பார்த்துமேங்க. இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் நமக்கு. இது எல்லா ஊர்லேயும் இருக்கும், அரசியலில் இருக்கத்தான் செய்யும். எத்தனையோ இடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சில பேருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கக்கூடாதுன்னு கூட்டணி கட்சியிலேயே சொல்லுவாங்க. திரு டிஆர் பாலு அவர்களுக்கெல்லாம் போன முறை அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். அது மாதிரி இருக்குது. இன்னைக்கு அண்ணாமலை தமிழக மக்களால் பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு தலைவர், உண்மையான இளைஞர். வீத லீடர்ஸ் இயக்கம் வந்து இந்த கல்ட் பாலிடிக்ஸ் இல்லாமல் கல்ட் பாலிடிக்ஸ்லாம் உடைச்சு காமன் மேன் பாலிடிக்ஸ் எடுக்க போகிறோம், நடுத்தர மக்கள் அதாவது சாமானிய மக்களை இங்கே தலைவர்களாக உருவாக்க போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை வைக்கிறார். இங்கே ஆல்ரெடி பாரம்பரியமாக ஒரு கட்சிகள் 2 கட்சிகள் இருக்காங்க, வாரிசு அரசியல், பணபலம், இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி உங்களால் ஒரு சாமானிய மக்களை ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து வரக்கூடிய ஒரு மக்களை எப்படி தலைவர்களாக உருவாக்க முடியும்? தாராளம் கொண்டு வரலாம். நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை வீண் போகாது. எதையுமே புதுசாக முயற்சி தானே பண்ணணும். உணவு சமைக்கிறது கூட புது விதமாக சமைக்கிறதுக்கு ஆன்லைனில் நிறையா ரெசிபி வர்ற மாதிரி சாப்பாட்டுக்கே புதுசாக கண்டுபிடிக்கும் போது நம் மாநிலத்தினுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கு புது கட்சிகள் வரக்கூடாது. வரலாம். தமிழ்நாட்டில் முதல்ல காங்கிரஸு கம்யூனிஸ்டும் பெரிய போட்டியாளர்களாக இருந்தாங்க. அப்புறம் சுதந்திரா கட்சி வந்துச்சு. அப்புறம் அது கடந்து போய் தானே அப்புறம் திராவிட கட்சிகள் உருவாச்சு. அவர் திராவிட கட்சிகள் காங்கிரஸ் இருந்து காங்கிரஸ் வெளியே போய் திராவிட கட்சி பிரிஞ்ச கட்சி திமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. அதிலிருந்து சில கிளை கட்சிகள்லாம் வைகோ போன்றவர், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் உருவாச்சு. இப்படி புதிய கட்சிகள் உருவாகிறது ஒன்றும் தமிழ்நாட்டில் புதுசு இல்லை. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பிடித்த தலைவர்கள் யார்? அவங்க தான் நாளைய அரசியலை நிர்ணயிக்க போகிறவங்க. அப்படி நாளைய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உண்மையான இளைஞராக 42 வயது இளைஞராக இருக்கக்கூடியவர் திரு அண்ணாமலை அவர்கள்ங்கிறது இன்னைக்கு இளைஞர்களுக்கும் நல்லா படித்தவங்களுக்கும் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற இளைஞர்களுக்கும் பல பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ணாமலை உடனே அரசியல் கட்சி தொடங்கணும்னு கூட பேசுகிறாங்க. அவர் சில அடிப்படை விஷயங்கள், இந்த வீத லீடர் 50 லட்சம் இலக்கை அடைஞ்ச பிறகு செய்வோம், அதுக்கு முன்னாடி பல இலக்கு நிர்ணயிக்கிறது, காத்திருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகாதா? ஏன்னா 2024 2026 வரைக்கும் நான் காத்திருந்தேன், அதாவது எனக்கு நிறைய அதிருப்திகள் இருந்தது அப்படின்னு வச்சாரு. அங்கே ஒரு காத்திருப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ 50 லட்சம் இலக்கு, நான் இந்த இலக்கு வந்தால் தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது ஒரு காத்திருப்பு. ஸோ இந்த மாதிரியான காத்திருப்பு அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகாதா? அப்போ ஏற்கனவே என்ன கேள்வி வரும், 2024 2020 வரைக்கும் நீங்கள் அதிருப்தியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே வெளியேறி இருக்க வேண்டியது. அப்போ நீங்கள் எதற்காக காத்திருந்தீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருந்திருக்கு, ஒரு இன்டென்ஷன் இருந்தனால தான் நீங்கள் காத்திருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வரும்ல. விமர்சனங்கிறதுக்கு அர்த்தமே உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு பிடிச்சதை நான் சொல்லுவேன். இப்போ திருமாவளவன் ஒன்று சொல்கிறாரு, வைகோ அதை கிண்டல் பண்ணுறாரு, திருப்பி வைகோ கிண்டல் பண்ணுறதுக்கு திருமாவளவன் ஒன்று சொல்கிறாரு. இது அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க பிரதிபலிக்கிறது. 18 மாதம் நான் காத்திருந்தேங்கிறது நான் இன்னொரு காரணம் சொல்லலாம். இந்த அண்ணாமலை மட்டும் வெளியே போய் நம்மளை இந்த வெற்றியே பாதிக்க வச்சுட்டாரு. அவர் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருப்பார், திமுகவை தோக்கடிச்சிருக்கலாம், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி வந்திருக்கும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். நமக்கு அதிருப்தி இருக்கக்கூடிய இடம், நமக்கு ஸ்பேஸ் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருந்தா என்ன, நம்ம வெளியில வந்துட்டு நம்மளை பற்றி பேசினா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. இல்லை, அது எல்லாரும் சாமானியா நினைக்கலாம். இந்த அண்ணாமலை போன்ற தலைவர்கள் அப்படி நினைக்க முடியாது. அவருடைய சுற்றுப்புற நடவடிக்கை, தலைவர்களுடைய நடவடிக்கை, நம்மளை நம்பி அவங்க பொறுப்பை ஒப்படைச்சாங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட நம்ம பேசி அவங்க சொல்ற வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கணும், அவங்களுடைய கருத்தை கேட்கணும், அவங்கள்ட்ட ஒரு நல்ல மனதோட பிரியணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அண்ணாமலை என்னங்க தமிழ்நாட்டில் மட்டும் வேலை பார்க்குறாரு, மகாராஷ்டிரா எலெக்ஷன்னா அங்கே போய் வேலை பார்க்க சொல்கிறீங்க, டெல்லி எலெக்ஷன்லாம் டெல்லியில் போய் வேலை பார்க்குறாரு, கேரளாவில் பெரிய வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்குது, அண்ணாமலை போய் சொல்லுங்கிறாங்க, அந்தமானுக்கு போய் சொல்லுங்கிறாங்க, தெலுங்கானாவில் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஆந்திராவில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ இவ்வளோ ஒர்க்கு நம்ம அவருக்கு கொடுக்குறோம்ல. அப்படிப்பட்ட தலைவராக இருக்கும்போது நம்ம அந்த மேலிடத்தில் இருக்கிற தலைவர்கள்ட்ட அவங்க காட்டின அன்புக்கு மரியாதையாக அவங்கள்ட்ட சொல்லி, நான் என்ன செய்ய போகிறேன், என் நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதில்ல தப்பு இல்லையே. எடுத்து எரிஞ்சு பேசிட்டு போகிற மாதிரி வைகோ மாதிரி அப்பப்போ ஒன்று பேச முடியாதுல்ல.
அது இது வேணும் இல்லைங்க, தலைமை பண்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. இந்த 2026 தமிழக அரசியல் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க வீத லீடர்ஸ் இயக்கம்? ஸோ உங்களுக்கான ஸ்பேஸிங்கே இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான ஒரு மாற்றம் நிகழும்போது? கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் வந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க வந்து இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருதுல்ல. ஸோ இதை பற்றியான உங்களுடைய பார்வை தான் என்ன? சோசியல் மீடியா மட்டும் இல்லை, ஓகே, மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தது. மக்கள் மத்தியில் திமுக அதிமுக மேலே இருந்த ஒரு அதிருப்தி, வெறுப்புணர்வுன்னு கூட. ரெண்டாவது அரசு ஊழியர்கள் நேரத்தில் 14 லட்சம் 15 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க, எல்லா துறையுமே போராடினாங்க. ஓகே. அரசு தலைமைச் செயலக ஊழியர்லேருந்து சத்துணவு ஊழியர்கள், பால்வாடி ஊழியர்கள், அந்த டாஸ்மாக் ஊழியர்கள், மின்சார தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், எல்லா பிரிவும், சிறப்பு ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், போராடாத துறையே இருக்கா? சரி, இன்னைக்கு 15 லட்சம் ஊழியர்கள் இதிலெல்லாம் இருக்காங்க, 15 லட்சம் குடும்பங்கள் எதிராக ஓட்டு போட்டா தபால் ஓட்டுலேயே தெரிஞ்சுல, 2 கட்சிக்கும் போடாமல் தபால் ஓட்டுலேயே தாவேக்காவுக்கு அதிகம் ஓட்டு போனால் என்ன, அரசு ஊழியர்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி இருக்கவங்கெல்லாம் வெறும் இன்ஸ்டாகிராமும் சோசியல் மீடியா மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு இருந்த அதிருப்தி. இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்களும் ஒரு வாய்ப்புள்ள தலைவராக இங்கே நிற்கலை, மாநில தலைவர் வந்து மாற்றப்பட்டாருங்கிற ஒரு வருத்தம் கூட பல பேருக்கு, அது எல்லாருமே சொல்கிறாங்க, நம்ம சொல்லக்கூடாது, மற்றவங்க பார்வையாளர்கள். ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாயிருச்சுல, மாற்றம் சொல்லி ஒரு கட்சி ஆட்சியவே பிடிச்சிட்டாங்க, இனிமேலும் மாற்றத்திற்கான இங்கே ஸ்பேஸ் என்ன இருக்குன்னு நம்புறீங்க? மாற்றம் தானங்க மாறாது. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு திரைபிம்பத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இதை கையாள போறோம்னு இருக்குல்ல, என்னைய பொறுத்தளவுல அதெல்லாம் சாதாரணங்க. எம்ஜிஆரை விட ஒரு திரைபிம்பம், ஜெயலலிதா விட ஒரு திரைபிம்பம், அந்த மாதிரி தான் விஜய் அவர்களுடைய திரைபிம்பம். என்னுடைய பார்வையை நான் சொல்லிடுறேன், ஒரு குட் கவர்னன்ஸ் பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க போறோம், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க போறோம், நாங்கள் மாற்றத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க இப்போ இன்னைக்கு ஒரு வாதத்தை முன் வைக்கிறீங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திரைமுகம் இன்னும் தமிழக மக்கள் கூட இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் வந்து இன்னுமே நான் குறையிலன்னு நினைக்கிறேன். மக்கள் இன்னும் அந்த திரைமுகத்திலேருந்து வெளியில் வரலன்னு நான் நினைக்கிறேன். இதை எப்படி மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க? அப்படி ஏற்றுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு சீமானியே ஏற்றுக்கிறணும் இல்லை, குட் கவர்னன்ஸ் பேசுகிறாரு, மாற்றத்திற்கான அரசியலை பேசுகிறாரு, இந்த மண்ணுக்கான அரசியலை பேசுகிறாரு. அப்படி மக்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் சீமானே ஏற்றுக்கணும். இன்னைக்கு விஜய் அவர்களை, சீமானை விட்டுட்டு விஜய் அவர்களை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மெயின் காரணம் அந்த திரைமுகம் தான். திரைமுகங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் எப்படி கையாள போறீங்கிறது? 30 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களை வந்து நம்ம எல்லாரும் தான் ரசிக்கிறோம். திரைப்படத்தில் விஜய் படம் எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன், ஒரு படம் கூட நான் விட்டதில்லை. சில படம் ரொம்ப மோசமாங்க, அப்போ கூட ஓடிடியில் வந்து பார்த்துருவோம். ஓடிடிக்கு முன்னாடி எல்லா படமும் பார்ப்போம், அஜித் படம் எல்லா படமும் பார்ப்போம். அவங்க இன்றைக்கி இருக்கிற முன்னணி நடிகராக இருந்தார், ரஜினிகாந்த் அவர்களை போல் ஒரு முன்னணி நடிகராக இருந்தார். அந்த நீங்கள் சொன்ன அந்த திரை மோகம், முகம் இருக்குது, மோகம் இருக்குது, ரெண்டுமே அவருக்கு மக்கள்கிட்ட இருக்குங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஆட்சி மாற்றங்களில் சூழ்நிலைகளில் மாறலாம், அரசியல் மாற்றங்கள் வரலாம். இன்றைக்கி சரி விஜய் வந்துட்டார், அவர் தான் நிரந்தர முதலமைச்சரா, வேறு கட்சியை தமிழ்நாட்டில் இயங்க முடியாதா? இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்காக நான் ஏன்னா இன்னைக்கு எதிர்த்துருவா இல்லை நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றது, ராஜினாமா பண்ணாமல் போய் சேர்றது, 26 பேர் விழுந்தடிச்சு ஆதரவு கொடுக்கறது, இதை மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. இதெல்லாம் விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு தெரியாது. மக்கள் இதெல்லாம் ஒரு கன்சர்னாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு நிச்சயமாக நம்ம தெரியாது, பெரும்பான்மை மக்கள் எடுத்துக்கலாம். விஜய் அவர்களை வெறும் திரைமுகமாக இருக்கிறவங்க இதை வந்து எடுத்து, மோகம் இருக்கிறவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் என்னங்க 1,70,00,000 ஓட்டு வாங்கியிருக்கோம், 3,10,00,000 ஓட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக தானே விழுந்திருக்கு. அப்படி ஒரு சமூகம் மக்கள் இங்கே இருக்கத்தானே செய்கிறாங்க. அவங்க அடுத்த ஆப்ஷன் பார்ப்பாங்கல்ல. இப்போ ரொனால்டோ நல்லா விளாண்டாரு, பட் போர்ச்சுகல் வெளியேறிடுச்சு. இப்போ மெஸ்ஸி விளாண்டுக்கிட்டு இருக்காரு, அவங்க ஜெயிச்சிட்ருக்காங்க, கால் இறுதிக்கு போகிறாங்க. அடுத்து யார் பிளேயர்ஸ் வருவான்னு மக்கள் எதிர்பார்க்கத்தானே செய்வாங்க. அது விளையாட்டில் மட்டும் இல்லை, அரசியல்லையும் வரும்ல. நமக்கு யாரோ லீட் பண்ணுறா, எனக்கு வயசாயிருச்சு, 80 வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சு, என் பையன் யார் எதிர்பார்க்க போகிறான், என் பையனுக்கு யார் கைட் பண்ணுறா, இந்த எதிர்கால தமிழகத்துக்கு யார் கைட் பண்ணுவான்லாம் ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வராது. அவ்வளோ மக்கள் புரியாமல் கண்ணு மூடிட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா துறையிலையும் இன்னைக்கு யாரும் சாதாரண இல்லைங்க, நம்ம மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த ஸ்பேஸ் எந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு மைக்கு நட்டுங்க, அவங்க 4 கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க. படித்தவங்க, படிக்காதவங்க, பூக்கடை வச்சுருக்கவங்க, நகைக்கடை வச்சுருக்கவங்க, இவங்க டாக்டர், இன்ஜினியர், அந்த விதிவிலக்கே இல்லை. எல்லாருமே ஒரு அளவு கருத்துக்களை புரிஞ்சு தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க.
இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் வாங்கிய ஓட்டே ஏறத்தாழ 19,40,000 ஓட்டு. அந்த 19,40,000 வாக்குகளைப் போல இன்றைக்கு 19 லட்சத்தை தாண்டுறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு அரசியல் இயக்கம் 234 தொகுதியிலையும் போட்டிக்கிட்டு 19 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 234 தொகுதியிலையும் போட்டிட்டு இன்றைக்கு வீத லீடர்ஸ் இன்றைக்கு 19 லட்சத்தை நெருங்குறோம். இன்னும் இது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு மெம்பர் ஆகி பாருங்கள். நீங்களே உங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் நண்பர் எடுத்து வீத லீடர்ஸில் மெம்பர் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மெம்பர் ஆகணும். முதல்ல உங்கள் பேர், உங்களுடைய வயது, ஆணா பெண்ணா, டேட் ஆஃப் பர்த்து இவ்வளவு பதிவு பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து திருப்பி அதில் பதிவு பண்ண பிறகு அந்த ஓடிபி 30 செகண்ட் தான் இருக்குது. அந்த ஓடிபி எடுத்து திருப்பி பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டே வரும். இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் இவங்க பண்ணுறாங்க. இன்னும் அடுத்த நாங்கள் இந்த பொள்ளாச்சி மாநாடு, திருச்செந்தூர் மாநாடு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னும் கூட அது அடுத்த கட்டத்துக்கு எளிமைப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது தலைவர் அறிவிப்பார். அப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக இந்த 20 லட்சங்கிறது 40 லட்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இறுதியாக ஒரு 2 கேள்விகள் மட்டும். இந்த 19 லட்சம் இந்த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் சேர்க்கும்போது தான் 19 லட்சம். அப்போது நீங்கள் 234 தொகுதிகளையும் நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான, ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் அப்போ இருப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு எப்படி ஒரு மாற்றத்தை முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இரண்டாவதாக இந்த ஜூலை மாநாடு, ஜூலை 12ஆம் தேதி மாநாடு நடக்குது பொள்ளாச்சியில். இந்த மாநாடுடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொன்னாலும் அரசியல் கலப்பு இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ என்ன ஒரு அஜெண்டா வச்சுருக்கீங்க? இல்லை, நிச்சயமாக அது முழுக்க போதை ஒழிப்பு மாநாடு. எல்லாருமே இதை பற்றி பேசணும்லங்க. இப்போ தமிழ்னு பேசிகிட்டே இருந்தால் தான் தமிழ் வளரும், இல்லாட்டி தமிழுக்கு பாதகம் வந்துடும். போதை ஒழிப்பு போதை விழிப்புணர்வுன்னு பேசிக்கிட்டே இருந்தால் தான் அதை பயன்படுத்த நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் மனசளவில் பயப்படுவாங்க. அதை பயன்படுத்துகிறவங்க குடும்பத்தவங்க அவங்கள காப்பாற்றுவாங்க, அவங்களுக்கு ஒரு கைட் பண்ணுவாங்க. இப்படிலாம் ஆபத்து இருக்குது, இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் திருந்துப்பான்னு சொல்லலாம். அப்படி விரும்புகிறவங்க கூட அதிலிருந்து வெளியே வரலாம். இப்படிலாம் ஒரு ஒரு உளபூர்வமான அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் பொள்ளாச்சியில் மட்டும் இல்லையே, இந்த மாதம் முழுவதும் தமிழ்நாடு பூரா பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இதுக்காக கேம்ப் நடத்துகிறாங்க, இதுக்காக பாதை நடந்து போய் பண்ணுறாங்க, பைக் ரேலி வைக்கிறாங்க இந்த விழிப்புணர்வுக்காக. இது முடிஞ்ச உடனே அடுத்த மாதம் நம்ம சுற்றுச்சூழல் மேம்பாடுக்கான வேலைகள் தொடங்குறாங்க. எல்லா பகுதியிலையும் ஏரி குளங்களை சுத்தப்படுத்துவது, மரம் நடுவது, மாரத்தான் நடத்துவது. ஆகஸ்ட் 16 கூட சென்னையில் தலைவர் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. சென்னையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி, மாரத்தான் நிகழ்ச்சி, அந்த விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது. இந்த சமூக அமைப்புகள் பணிகளை வீதலில் செஞ்சுட்டே வர்றாங்க. இது செய்கிறது யாருக்கு செய்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்கிறாங்க. இது நாளைக்கு ஒரு அரசியல் இயக்கமாக மாறும் பொழுது இப்போ இந்த களத்தில் பணியாற்றக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பண்பு ஏற்படும், ஒரு பழக்கம் ஏற்படும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பொள்ளாச்சியில் முதல் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இந்த 19 லட்சம் ஃபாலோவர்ஸ், ஸோ அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்க்கும்பொழுது ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ இதுலேருந்து எப்படி மாற்றத்தை உங்களால் முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இல்லை இருக்கட்டுங்க. அது இப்போ தானேங்க, அதனால தானே இலக்கு வச்சுருக்கோம் 50 லட்சம்னு. அது இலக்குங்கிறது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் அண்ணாமலை சொல்லிட்டாரு, நான் உடனே வீத லீடரில் மெம்பர் ஆகிட்டேன் அப்படிங்கிறது வேற. மெம்பர் ஆகலை, ஆனால் அண்ணாமலை தான் உங்களுக்கு பிடிக்குது, அது வேற. சில பேர் மெம்பர் ஆக தெரியாமல் இருக்கிறது வேற. பல பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் சாதாரண பட்டன் ஃபோன் வச்சுருக்கவங்க கஷ்டப்படுறாங்க, அது வேறு. இவ்வளோ இருக்குல்ல. நீங்கள் இந்த நம்பரை வச்சு வெற்றியை இலக்கு பண்ணாதீங்க. நீங்கள் அப்புறம் 19 லட்சம், இப்போ 20 லட்சம், ஒரு 20 லட்சத்தில் ஒருத்தர் 10 ஓட்டு வாங்கி கொடுத்தா 2 கோடி ஆயிரும். ஏன்னா விவரமானவங்க தானே பதிஞ்சிருக்காங்க, அப்படி கணக்கு பண்ணலாமா? இன்னும் இந்த பயணம் இதோட முற்றுப்புள்ளி இல்லை, இது தொடர்கிறது இல்லை. இன்னும் அரசியல் இயக்கமாக வர்ற வரைக்கும் நாங்கள் மெம்பர் சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம். அரசியல் இயக்கத்துக்கு அதுக்குன்னு ஒரு கொடி, அதுக்குனுடைய பேர், அது ஒரு பெரிய மாநாடு இருக்கும். தமிழ்நாடு முழுவதுக்குமான ஒரு மாநாட்டில் தான் தலைவர் கட்சி அறிவிப்பார். அந்த மாநாடு பல லட்சம் மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய, இளைஞர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வெற்றி மாநாடாக இருக்க போது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஓகே, எங்களோட நிறைய விஷயங்களை பண்ணிக்கிறீங்க, ரொம்ப நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.